வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ நம்மளோட பேட்ச் நடந்த டாபிக் டெஸ்ட் 12க்கான மேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் ஆப்டிடியூட்ல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதுல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தது. அதே போல் ரீசனிங் டயக்ராம்ல இருந்து 10 கொஸ்டின் கேட்டிருந்தோம். பார்ட் 1ல நம்ம ஆப்டிடியூட் பார்க்கலாம். பார்ட் 2 அடுத்தது ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இதுலேயும் நம்ம ப்ராபபிலிட்டி கான்செப்ட்லேயும் நிறையா ஷார்ட்கட் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை இங்கே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் உங்களை நான் தெளிவாக யோசிக்க வைக்கும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். முதல் 10 பகா எண்களின் வீச்சு இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வீச்சு ரேஞ்ச் அப்படின்னாவே லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ, அவ்வளோதான். அப்போது முதல் 10 பகா எண்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். அப்போ 2லேருந்து ஆரம்பிப்போம். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19 இதெல்லாம் பாருங்கள், மொத்தம் 8 வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது 23, நெக்ஸ்ட்டு 29. முதல் 10 பகா எண்கள் வந்திருக்கா? ஓகேவா? ஸோ முதல் 10 பகா எண்களில் லார்ஜஸ்ட் நம்பர் என்ன? 29. ஓகே, அது 29 மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன? 2. அப்போ 29 மைனஸ் 2 27. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதே போல் இங்கே செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வீச்சுன்னு கேட்டிருக்காங்க, வீச்சு கெழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ உங்க கொடுத்துருக்க நம்பரில் வீச்சு அப்படிங்கிற போது லார்ஜஸ்ட் நம்பர் 3. ஓகே, ஸோ எல் மைனஸ் எஸ் ஃபார்முலாவை நல்லா கவனிக்கணும். ரேஞ்ச் அப்படிங்கிற போது எல் மைனஸ் எஸ், லார்ஜஸ்ட் வேல்யூ 3 நான் நோட் பண்ணிடுறேன். ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ -3. அப்போ இங்கே -3 இங்கே அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னன்னு மாறும்? ப்ளஸ்ன்னு மாறும். அப்போ 3 + 3 6ன்னு கிடைக்கும். இது என்ன? ரேஞ்சோட வேல்யூ, வீச்சோட வேல்யூ 6. இப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி தான் 6ன்னு இருக்கு, இங்கே 0ன்னு இருக்கு. அப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை. ஆப்ஷன் பி, டி இதைத்தான் நம்ம கவனிக்கணும். அடுத்தது வீச்சு கெழு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வீச்சு கெழுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். இப்போ நம்ம எல் மைனஸ் எஸ் தான் 6ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மேலே இருக்க வேல்யூ 6, டிவைடில் எல் பிளஸ் எஸ் தான் நம்ம பார்க்கணும். அப்போது லார்ஜஸ்ட் வேல்யூ 3ன்னு பார்த்துருந்தோம். அதுபோல் இங்கே ஃபார்முலாவில் ப்ளஸ் வந்துருச்சு. ஸ்மாலஸ்ட் வேல்யூ மைனஸில் வந்தால் -3னே தான் நம்ம நோட் பண்ணோம். அப்போ கீழே என்ன ஆகும்? 0ன்னு வருமா? அப்போ 6/0 வேல்யூ இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? ஏதாவது ஒரு நம்பருக்கு கீழே 0 வந்தால் அதோட வேல்யூ இன்ஃபினிட்டிவ். ஏதாவது நம்பருக்கு மேலே 0 வந்தால் 0. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப பேசிக்கானது. ஸோ பேசிக் தெரியாத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்ஃபினிட்டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். இங்கே நம்மளுக்கு புதுசாக இருக்க மாதிரி தெரியும். f of x வேல்யூ -1 பவர் 2x. ஓகே, ஸோ -1 பவர் 2x இதுதான் f of x ஓட வேல்யூ. அவங்க வந்து எஃபோட வீச்சகம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எண்ணிலிருந்து இஜட் வரை வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எண்ணில் எஃபின் வீச்சகம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1லேருந்து, அதாவது எண்ணிலேருந்து இஜட் வரை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறா, நம்ம 1லேருந்து அப் டு எந்த நம்பர் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா -1 2 பவர் 1. ஓகே, ஸோ அப்போ 2, அதான் 2 × 1 அப்படின்னாலும் 2 தான் கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன ஆகும்? -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இங்கே ஈவன் நம்பர்னு வந்துருச்சு அப்படின்னாவே இங்கே -1 என்னவா மாறும்? இப்போ -1 × -1 எக்ஸ் ஸ்கொயர்னால -1 நம்ம 2 டைம் நோட் பண்ணுறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ்ன்னு மாறிடும். அப்போ நம்மளுக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது தான் நீங்கள் மெயினாக கவனிக்கணும். ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ப்ளஸ்லேயே மாறிடும். ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும், ப்ளஸ்லேயே கிடைக்கும். அதே இது ஆட் நம்பராக இருந்தால் -1ன்னு வரும். ஓகேவா? இந்த தெரியுதா? இப்போ நீங்கள் வேறு இதெல்லாம் ஒவ்வொரு டைம் சப்ஸ்டிட் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் 2x எடுத்துக்கோங்க. இப்போ 2x எக்ஸோட வேல்யூ 1 சப்ஸ்டிட் பண்ணேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 4. இதுவும் ஈவன் நம்பர் தானே. அடுத்து எக்ஸோட வேல்யூ நீங்கள் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 2 கியூபோட வேல்யூ என்ன? 8. இதுவும் ஈவன் நம்பர் தான். அப்போது இங்கே பவரில் நீங்கள் எக்ஸோட வேல்யூ 1 2 3 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால இங்கே எக்ஸோட வேல்யூ எப்பயுமே ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். எப்பயுமே ஈவன் நம்பர் கிடைச்சுன்னா ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்? இங்கே வந்து -1 பவர் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 1ன்னு தான் ஆன்சர் கிடைக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ 1 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ எதையுமே நம்ம ரிஸ்க் இருக்குன்னு அவசியம் இல்லை. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி எக்ஸோட வேல்யூ 1லேருந்து நம்ம என்ன தான் சப்ஸ்டிட் பண்ணாலும் இங்கே -1 பவர் என்ன வரும்? அதனால
அங்கே -1 வேல்யூ என்னவா மாறும். இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கான்செப்ட்லேயே கொடுத்து கீழ்கான புள்ளி விவரங்களுக்கு முகடு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முகடு அப்படின்னா என்ன, ஒரு நம்பர்ஸில் அதிக டைம் ரிப்பீட் ஆகிற நம்பர் தான் முகடு அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகே, ஸோ ரிப்பீட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் கொடுத்தா இதில் என்ன ரிப்பீட் கண்டுபிடிக்கிறது, காலனியோட அளவுகள். இப்போ செப்பல் சைஸ் இருக்குல்ல, ஸோ சைஸ் தான் 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் விற்ற ஜோடிகளோட எண்ணிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளவு வித்திருக்கு அப்படிங்கிறதானே இது. அப்போ எந்த செப்பல் சைஸு அதிக முறை வித்திருக்கு, இங்கே பாருங்க 21 வந்திருக்கா, 21 தான் அதிக எண்ணிக்கையில் வித்திருக்கு. அப்போ 21ங்கிற செப்பல் சைஸ் என்ன, 7. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். சிம்பிளானதா. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு மைல்டாக ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா, முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு என்ன, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ முதல் 8 குறையற்ற முழு எண்கள்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ முதல் 8 அப்படிங்கிற போது குறையற்ற எண்கள்னா நம்ம 1ல இருந்து தான் நம்ம நினைப்போம், மைனஸ் வராது. அப்போ 1ல இருந்து தான் நம்ம நினைப்போம். ஓகே, 1ல இருந்து அப் டு 8 வரைக்கும் அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். இங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். என்ன அப்படின்னா, நான் நெகட்டிவ் இன்டீஜரில் குறையற்ற முழு எண்களில் 0வும் சேரும். ஓகேவா, அப்போது 0 முன்னாடி சேர்றதுனால 8 வரைக்கும் வராது, 7 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணும்போதே மொத்தம் 8 நம்பர் கிடச்சிரும். 0ங்கிறது மொதல் நம்பர், 1, 2, 3, 4, 5, 6, 7, இதுவே மொத்தத்துக்கு நம்மளுக்கு 8 நம்பர் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ என்னவா மாறும் இடைநிலை அளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா. இடைநிலை அளவுக்கு என்ன நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், ஈவன் நம்பர் மொத்தம் 8 டிஜிட் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க 2 கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுவே இப்போ இங்கே 3 + 4 7ன்னு கிடைக்கும். அதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3.5ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி 3.5 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் கவனிங்க. ஸோ இங்கே ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்து அதுலேருந்து இடைநிலை அளவு என்ன, இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இடைநிலை அளவு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு பேசிக்ஸ் தெரியும். இடைநிலை அளவுனா நம்ம என்ன, நடுவில் இருக்க நம்பர், அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸ் ரேண்டமாக கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏறு வரிசையில் எழுதிட்டு இடைநிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு பேசிக்காக தெரியும். ஆனால் இதில் டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. லாஜிக்காக நீங்கள் யோசிங்க. என்ன அப்படின்னா, இப்போது சின்ன நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அதை ஏறு வரிசையில் எழுதிடலாம். முழுசாக ஏறு வரிசையில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடைநிலை அளவு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அதை ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏறு வரிசையில் எழுதி நம்ம அடுத்தது தான் இடைநிலை கண்டுபிடிப்போம். அதுவே டைம் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏறு வரிசையில் முழுசாக எழுதியிருந்தால் டைம் வேஸ்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கிளியராக தெரியும். இப்போ மொதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கிறத கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஓகே, மொத்தத்துக்கு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ கவுண்ட் பண்ணிட்டீங்களா? அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த இப்போ கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா எது நம்ம சென்டர் இடைநிலை அப்படிங்கிறத எது நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போது லெஃப்ட் சைடு 6, அதுக்கப்புறம் ரைட் சைடு இன்னொரு சைடு 6 அப்படிங்கிற போது அந்த 6வது 7வது தான் இடைநிலை அப்படிங்கிறது. அப்போ 6வது டேமும் 7வது டேமும் இதுதான் இடைநிலை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 6th டேமையும் 7th டேமையும் நம்ம கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான அந்த இடைநிலை நம்மளுக்கு கிடைச்சிரும். புரிஞ்சுங்களா? இப்போ இதுலேயே நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மொத்தத்துக்கு 12 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம 12 டேர்ம்ஸையுமே ஏறு வரிசையில் அந்த 12வது டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஏறு வரிசை எழுதும்போது 6வது டேர்மு 7வது டேர்ம் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாவே போதும். 7வது டேர்ம் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இதில் இருந்தே நம்ம இடைநிலை கண்டுபிடிச்சலாம். மீதி இருக்கிறத நம்ம இடைநிலை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது டைம் வேஸ்ட்டு. புரிஞ்சுங்களா? எந்த இடத்துல டைம் வேஸ்ட்டுங்கிறத நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய நம்பருங்கிற போது நம்ம இதையும் தேவையில்லாமல் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எது இடைநிலையாக வரும், எத்தனாவது டேம் வரைக்கும் இடைநிலையாக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது வரைக்கும் கண்டுபிடிச்சி நீங்கள் இடைநிலை பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்,
ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வரும், இருக்கிறதுல சின்ன நம்பர் என்ன, இப்போ 200 சம்திங், 265, 248 இருக்குது. அதுக்கு அடுத்தது நான் கவனமாக பார்க்கணும், 248 தான் சின்ன நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு டேர்மு 248, இது ஃபஸ்ட்டு டேர்ம். அடுத்து செகண்ட் டேர்ம் பாருங்கள், 248க்கு அடுத்து 252 இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை, அப்போ 252 தான் செகண்ட் டேர்ம், 252. அடுத்தது மூணாவது டேர்ம் பாருங்கள், 252க்கு அடுத்து 256 இருக்குது, 256 இருக்குது. இது மூணாவது டேர்ம். ஓகே, மூணாவது டேர்ம் 256. அடுத்து நாலாவது டேர்ம் என்ன, 256னா அதுக்கப்புறம் 265 இருக்குது. அதுக்கு முன்னாடி வேறு எந்த நம்பர் இல்லை. அப்போது 265 தான் நாலாவது டேர்ம், 265 இது நாலாவது டேர்ம். அடுத்து அஞ்சாவது டேர்ம் பாருங்கள், 267ன்னு இருக்குது. இது அஞ்சாவது டேர்ம், 267. இப்போ ஆறாவது டேர்ம் என்னன்னு பார்க்கணும். 267க்கு அடுத்து 276 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 276 தான் ஆறாவது டேர்ம். நமக்கு தேவையானது 6 7 தான். அப்போ 276. இப்போ செவன்த்து டேர்ம் என்ன வரும், 284 இருக்குது. 284க்கு முன்னாடி ஏதாவது நம்பர் இருக்கா, இல்லை. அப்போது 284 இதுதான். இப்போது நம்ம இது ரெண்டையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, இதை ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாவே போதும். 276ஐயும் 284ஐயும் ஆட் பண்ணுங்கள், 0 சேர்த்துக்கணும். 6 + 4 10, 10க்கு 0 பேலன்ஸ் 1, 8 16க்கு 6 பேலன்ஸ் 1 5, 506. இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு 280ங்கிறது கிடைக்கும். இதுவே ரொம்ப சிம்பிளாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் கூட்டணும்னு அவசியமே இல்லை. இதுலேயும் என்ன ட்ரிக் அப்படின்னா, இங்கே 276 இருக்குது, இங்கே 284 இருக்குது. இங்கே இருக்க அந்த 4 இங்கே நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னாவே 280, ரெண்டு சைடுமே 280 இருக்கும். அப்போது 280 அதற்கான சரியான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்னொரு ஒன்று இருக்குது. ஓகே, இதில் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சாவே போதும். அப்போ 280 அதற்கான ஆன்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்னென்னலாம் டைம் மிச்சம் அப்படிங்கிறத உங்களால் ரியலைஸ் பண்ண முடியுதா? அதாவது பெரிய நம்பர்னு இருக்கிறதுனால நம்ம லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஏறு வரிசையில் எழுதி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுவே டைம் வேஸ்ட் தானே. இப்போ இவ்வளோ தூரம் நம்ம இந்த 12வது டேர்ம் வரைக்கும் ஏறும் வரிசையில் கண்டுபிடிச்சி என்ன யூஸ் ஆக போகுது? ஏன்னா நம்மளுக்கு தேவை 6வது டேர்ம் 7வது டேர்ம் தான் நம்மளுக்கு தேவை. அப்போது இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறது யூஸே இல்லை. ஓகே, அதனால இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா இது மூலயமாவும் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். எக்ஸாம்பிளில் டைம் சேவ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு ஆன்சர், அதாவது இடைநிலைனா எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியுங்கிறனால எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10 மதிப்புகளின் திட்ட விளக்கம் 3. ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விளக்கத்தின் விளக்க வர்க்க சராசரி காண்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ திட்ட விளக்கம் ஆல்ரெடி அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. திட்ட விளக்கம் ஆல்ரெடி அவங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு மதிப்புடனும் 4ஐ கூட்ட அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது திட்ட விளக்கங்கிறது கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ எந்த மாற்றம் இருக்காது, நோ சேஞ்ச். ஓகே, இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே இது மல்டிபிள் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ மட்டும்தான் மாற்றம் இருக்கும். அதனால இங்கே நீங்கள் கவனிங்க, கூட்ட அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கனால எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ புதிய திட்ட விளக்கம் இதே 3 தான். ஆனால் அடுத்து அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, புதிய திட்ட விளக்கம் கேள்வி கேட்கல, புதிய திட்ட விளக்கத்துக்கான விளக்க வர்க்க சராசரி கேட்குறாங்க. அப்போது இதை நம்ம சிக்மா நம்ம சொல்லுவோம், விளக்க வர்க்க சராசரியை நம்ம சிக்மா ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ புதிய திட்ட விளக்கம் 3, அப்போ சிக்மா ஸ்கொயருங்கிறது நான் 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ ஆப்ஷன் சி 9 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த கண்டிஷன் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தா தான் அவங்க இந்த கூட்டியிருக்காங்க, கழித்திருக்காங்க, அல்லது பெருக்கலாம் அவுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, முதல் 10 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தின் தோராய மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. இந்த மாதிரி முதல் 10 இயல் எண்கள் திட்ட விளக்கம், முதல் 20 இயல் எண்கள் திட்ட விளக்கம், இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது √(n² - 1 / 12).
n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 12. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திட்ட விளக்கம் தானே. ஸோ சிக்மா நம்ம சொல்லுவோம். அப்போ ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 பை 12. நீங்கள் n ஸ்கொயர்ட் வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் ஒன்று மைனஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம வந்து என்ன சொல்கிறது, n மைனஸ் 1 அல்லது n ஸ்கொயர்ட் மைனஸ் 1 இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் இருக்கும். இங்கே நல்லா இதை கவனிச்சுக்கணும். n ஸ்கொயர் அதுக்கு அடுத்து மைனஸ் 1 இந்த மாதிரிலாம் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இதில் என்னங்கிறது என்ன, முதல் 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அந்த என்னோட வேல்யூ 10. இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ரூட் ஆஃப் என்னோட வேல்யூ 10 அப்படின்னா 10 ஸ்கொயரோட வேல்யூ 100, 100 மைனஸ் 1 டிவைட் பை 12. அப்போது இங்கே ரூட்டில் 99/12ன்னு இருக்கும். இப்போது இதிலையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா 4ஆல் அடிச்சு கொடுத்தா, சாரி 3ஆல் அடிச்சு கொடுத்தா 33/4ன்னு இருக்கும். 33/4. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கவனிங்க, டிவைடில் 4ன்னு இருக்கா, அப்போது வெளியில் வரும்போது 1/2ன்னு கிடைக்கும். டிவைடில் வெளியில் வரும்போது 1/2 கிடைக்கும். ரூட் 33ன்னு இருக்கும். இப்போ தோராய மதிப்பு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. தோராய மதிப்பு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் கவனிங்க, என்ன அப்படின்னா 33ன்னு இருக்குது. 33ங்கிறது எந்த வர்க்கத்துக்கு இடையில இருக்குது, அதாவது 5 ஸ்கொயர் வேல்யூ 25, 6 ஸ்கொயரோட வேல்யூ 36. இது ரெண்டுக்கு இடையில தானே இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுக்கு இடையில அப்படின்னா அப்போ 5 பாயிண்ட் சம்திங் தானே இருக்கும். 5 பாயிண்ட் சம்திங் தான் இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே 36 வந்தால் தான் அது 6ன்னு மாறும். அப்போ அதுக்கு இடையில 33ன்னு இருக்குன்னா 5 பாயிண்ட் சம்திங் தான் இருக்கும். இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக புரியுதா? இப்போ நீங்கள் ஆப்ஷனில் எல்லாமே 2 பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போது நீங்கள் இந்த டிவைடில் இருக்க 2 இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். என்ன வரும்? இப்போ இங்கேயே 2.5 அப்படின்னு கிடைக்குமா? ஆக்சுவலாக வந்து இங்கே 2.5ன்னு கிடைக்கும். ஆவரேஜாக அப்போ 2.5 அப்படிங்கிறதுக்கு மேலே. ஓகே, இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ இதில் நம்ம இது வரைக்கும் ஆவரேஜாக நம்ம கெஸ் பண்ணுவோம் 2.5 வரைக்கும் இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ 5 பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருந்தா தான் நம்ம அந்த 2ஆல் டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம 2.5 அப்படிங்கிறதுனால ஆப்ஷனில் இருந்து நம்ம எதையுமே இன்னும் 100% எடுக்க முடியாது. ஓகே, இது வரைக்கும் தெரியுதா? இப்போ தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரூட் 33க்கு, அதாவது இம்பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பருக்கான ஒரு வேல்யூ, கரெக்டான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு மெத்தடை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணாமல் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிறதான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இப்போ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட்டுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டீங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரூட் 33க்கு கரெக்டான வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ட்ரிக்கை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் 33. இது ஆக்சுவலாக எந்த 2 நம்பருக்கு இடையில இருக்குது? 5ஓட ஸ்கொயர் வேல்யூ 25க்கும் அதே போல் 6ஓட ஸ்கொயர் வேல்யூ 36க்கும் இடையில இருக்குது. இப்போ நீங்கள் 25, 36 அப்படின்னு கவனிக்கும் போது இதுலேயே நியரஸ்ட்டாக இதில் இருக்குது 36க்கு நியரஸ்ட்டாக தானே. 36க்கு நியரஸ்ட்னா ஒரு -3 தான். அதே இது 25க்கு நியரஸ்ட் அப்படின்னா +8 வரைக்கும் போகணும். அப்போ இதுலேயும் நியரஸ்ட்டாக இருக்கிறது -3 அப்படிங்கிற கண்டிஷனில் அப்போ 6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 6ங்கிறத நோட் பண்ணிடுறணும். இப்போ தான் நீங்கள் கரெக்டான வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க. எதுக்கு நியரஸ்ட்டோ அதை நோட் பண்ணிடுறேன். இப்போது மைனஸ் தானே பண்ணணும், அதனால மைனஸ் நான் போட்டுறேன். எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? 3 மைனஸ் பண்ணணும். டிவைல இந்த 3க்கு டிவைல நீங்கள் என்ன பண்ண வேணும்னா 6 டபுள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 6 டபுள் பண்ணால் 12ன்னு கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ அப்போது 6 எப்படி வந்துச்சு, மைனஸ் எப்படி வந்துச்சு, அந்த 3 எப்படி வந்துச்சு, டிவைடில் 12 எப்படி வந்துச்சு, இதை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 6ங்கிறது 33க்கு நியரஸ்ட்டாக உள்ள ஸ்கொயர் வேல்யூ 36னா அப்போ 6ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 36. அதனால 6 மைனஸ் தான் நம்ம பண்ணணும். ஓகே, 36லேருந்து -3 கழிச்சா தான் 33ன்னு கிடைக்கும். அதனால் அந்த மைனஸ் அதை என்ன கழிக்க வேண்டிய நம்பரோ அதை நம்ம நோட் பண்ணிட்டோம். டிவைடில் அந்த பக்கத்தில் இருக்க 6 டபுள் பண்ணி நோட் பண்ணணும்.
இப்போ இதை நீங்கள் சிம்பிளை பண்ணுங்கள். இதை சிம்பிளை பண்ணுங்க. 1 3 3 இங்கே 4 12. அப்போ 1/4ன்னு இருக்கா? 1/4 நீங்கள் சிம்பிளை பண்ணீங்கன்னா அதான் டெசிமலில் மாற்றினா 0 பாயிண்ட். ஓகே, இங்கே 10ன்னு இருக்கும், 0 சேர்ப்போம். அப்போ 0 பாயிண்ட். 10ல் எத்தனை 4 இருக்குது? 2 4 இருக்குது. பேலன்ஸு 8 போனுச்சா பேலன்ஸ் 2 இருக்கும். அப்போ அங்கேயும் 0 சேர்த்தோம்னா 20. அப்போ 5 0.25 தான். அப்போ இதை தான் நம்ம மைனஸ் பண்ணோம். 6ல் மைனஸ் 0.25. அப்போது 5.75 தான் இந்த ரூட் 33ஓட பர்ஃபெக்ட் அந்த நம்பர். ஓகே, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா கிடைக்கக்கூடிய நம்பர் 5.75. நம்ம இதுக்கு முன்னாடி 5 வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு 5 என்ன வரும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நீங்கள் இப்போ என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? டிவைடில் 2 நோட் பண்ணுமா? இதை 2 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ரூட்டு 33க்கு கண்டுபிடிச்சிட்டோம், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அந்த அப்ராக்சிமேட் சராசரி வேல்யூக்கு தான் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது 5.75 டிவைடட் பை 2 அடிச்சு கொடுங்க. இப்போது இங்கே 2 4 பேலன்ஸ் 1 17னா 8 16 பேலன்ஸ் 1 15னா 7 2 14. அப்போ 2.87ங்கிறது தான் அதற்கான சரியான ஆன்சர். 2.87ங்கிறது அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இங்கே நோட் பண்ணணும். எதிர்பாராத நேரங்களில் இந்த மாதிரி இம்பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கான்செப்டில் கேள்வி கேட்டுருவாங்க. அப்போ நான் சொன்னேன் இந்த ட்ரிக்கு மூலயமா நீங்கள் அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ட்ரிக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். கமெண்ட் செக்ஷன் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த லாஸ்ட் ஒரு 15 டேஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மேக்ஸில் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுற அளவுக்கு நிறையா சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இதில் 3 மெத்தட் தான் இதில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்று லீப் வருடங்கிறது பதிலாக சாதாரண வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒன்று மட்டும் தான் கேட்பாங்க. 53 வெள்ளிக்கிழமைகள் இந்த மாதிரி அதுக்கு நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் 1/7 தான். ஓகே, நீங்கள் ரொம்பலாம் யோசிச்சுலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதே இது லீப் வருடத்தில் இந்த மாதிரி 53 வெள்ளிக்கிழமைகளுக்கான நிகழ்தகவோ அல்லது உங்களுக்கு 53 ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. இந்த வார்த்தை அப்பலாம் அல்லதுங்கிறத வச்சுலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி 53 சனிக்கிழமைன்னு கேட்கலாம் அல்லது 53 வெள்ளிக்கிழமை கேட்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் கேட்டாங்கன்னா 2/7 தான் ஆன்சர். இப்போ மூணாவதுங்கிறதா இந்த டைப் என்ன? இந்த அல்லதுங்கிறதையும் சேர்த்து கொடுத்து 2 கிழமை கொடுப்பாங்க. அப்போ இந்த 2 கிழமை கிடைக்கிறதுக்கான நிகழ்தவுனா வேற ஒன்றும் இல்லை, 3/7 தான். இவ்வளோதான், இதுதான் அதற்கான ஆன்சர். அப்போ இங்கே 2 கிழமை தானே கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நான் சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணுங்க. பார்த்த செகண்டில் நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகேவா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்க. இருமுறை ஒரு பகடை உருட்டப்படும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு பகடையை 2 முறை பயன்படுத்தினாலும் சரி, 2 பகடை யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஓகே, அப்போ 2 பகடைக்கான மொத்த பாசிபிலிட்டி என்ன? 36. ஓகே, மொத்த பாசிபிலிட்டி டிவைடில் நம்ம நோட் பண்ணோம் 36. ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு பாடிக்கு 6 பக்கம், அது 2 பாடி யூஸ் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் போடணும், 3 பாடி யூஸ் பண்ணாங்கன்னா r³ நம்ம போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். r² வேல்யூ என்ன? 36. அதுதான் அதோட டோட்டல் பாசிபிலிட்டி. நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன? உருட்டப்படும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பகா எண்கள் நம்மளுக்கு 36க்குள்ள நம்ம நோட் பண்ணுவோம் தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. இப்போ 2 3 5 7 11 அடுத்தது 13 17 இந்த மாதிரி இருக்கும். 19 இதெல்லாம் இருக்கும் தான். 36 வரைக்குமே நம்ம கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம யோசிக்கவே போகிறோம். இந்தது நம்ம யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படையில் மேக்ஸிமம் மொதல் படையில் 6ம் 2வது படையிலையும் மேக்ஸிமம் 6 தானே வரும். அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 12 தானே வருது. இதை தவிர்த்து வேறு எந்த 12க்கு மேலே பகான்கள் இருந்தாலுமே கூட
நம்ம இதுக்கு மேலே அந்த கூடுதல் கான்செப்டில் 12க்கு மேலே கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம யோசிக்கணும் அவசியமே இல்லை. இந்த 2 எப்போ வரும், 3 எப்போ வரும், 5 எப்போ வரும், இது எத்தனை வரும், இதை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னாவே போதும். இப்போ பாருங்கள் 2 வர பாசிபிள் இருக்குது தானே. நான் சொல்லி கொடுத்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்பவே இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஷார்ட்கட்? இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தோம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து கூடுதல். கூடுதல் வந்து 2 கிடைக்க நிகழ்தகவு என்ன, அந்த மாதிரி கூடுதல். இப்போ கீழே நிகழ்தகவு நம்ம நோட் பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதா, 1லேருந்து ஆரம்பிச்சு 1 2 3 4 5 6 வரைக்கும் தான் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிவர்ஸை நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் 5 4 3 2 1 இதுதான் அந்த நிகழ்தகவு. இப்போ பாருங்க 2 கிடைக்க நிகழ்தகவு என்ன, 1 தானே. அப்போ 1 நோட் பண்ணிடுறேன். அடுத்தது இப்போ இங்கே அவங்க கேட்டிருக்கிறது 3 கிடைக்க நிகழ்தகவு என்ன, 2 நோட் பண்ணிடுறேன். அடுத்து 4 தேவையில்லை, ஏன்னா 4 பிரைம் நம்பர் இல்லை. அப்போ 5 கிடைக்க நிகழ்தகவு 4 நோட் பண்ணிடுறேன். அடுத்து 6 தேவையில்லை, 7 கிடைக்க நிகழ்தகவு 6. ஓகேவா? அடுத்தது 11 தானே. ஸோ மற்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. 11 கிடைக்க நிகழ்தகவு 2. இதுதான் அந்த பகா எண்களோட கூடுதல் கூடுதல் பகா எண் கிடைக்க நிகழ்தகவு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 10ன்னு இருக்கா, 4 + 6 10, 10 ப்ளஸ் இது எல்லாத்தையும் கூட்டினா 5 தான். அப்போ 15ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 15 தான் அந்த பாசிபிலிட்டி. அப்போ 15/36 ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியலன்னா என்ன ஆகும், ஒவ்வொரு அந்த 15ஐயுமே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இப்போ 1 கிடைக்குன்னா மொதல் பல்ல 1, ரெண்டாவது பல்ல 1. அடுத்து 3 கிடைக்குன்னா மொதல் பல்ல 1, ரெண்டாவது பல்ல 2, அல்லது 2 1 இதுன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதே மாதிரி 15ஐயும் கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் இந்த கவுண்டிங்கை நீங்கள் நோட் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் ஆயிரும். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த கூடுதல் ட்ரிக்கில் இந்த கொஸ்டினையும் சேர்க்காம விட்டுட்டேன். இந்த கொஸ்டினையும் சேர்த்துருந்தா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். எஸ், இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம அந்த பார்த்த ட்ரிக்கு தான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். கூடுதல் 2 பகடை ஒருங்கே வீசப்படுகின்றன, கூடுதல் 8 விடுவதற்கான வாய்ப்பினை எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ கூடுதல் 8 அப்படிங்கிறபோது நம்ம பார்த்த ட்ரிக்கில் நல்லா கவனிங்க. 7ன்னு இருந்துச்சுன்னா நம்ம 6ன்னு போட்டிருப்போம். 7ன்னு இருந்துச்சுன்னா இப்போ 2 3 4 5 6ன்னு இருக்கும். 1 2 3 4 5 6ன்னு நம்ம போட்டிருப்போம். அப்போ 7ன்னு இருந்தால் 6ன்னு போட்டிருப்போம். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் தானே. அப்போ 8ன்னு இருந்தால் 5 தானே வரும். 5 தான் அதற்கான வாய்ப்புகள். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு சீரான நாணயம் 2 முறை சுண்டப்படுகின்றன, குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் அவங்க இந்த வார்த்தையில தான் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. குறைந்தது ஒரு தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன, அதிகபட்சம் 2 தலை கிடைக்க நிகழ்தகவு என்ன, இந்த மாதிரி வார்த்தையில் அந்த குறைந்தது அதிகபட்சம் இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னா கரெக்டாக கண்டிஷனை புரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, குறைந்தது ஒரு தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ மொத்தம் 2 சீரான நாணயம் தானே. அப்போ குறைஞ்சது 1 இருக்கணும், குறைந்தது ஒரு தலை இருக்கணும், 1க்கு மேலேயும் இருக்கலாம். இதுதான் குறைஞ்சது 1 இருக்கலாம். இப்போ நீங்கள் டெய்லு ஹெட்டுன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? டெய்லு ஹெட்டுன்னு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே குறைஞ்சது ஒரு தலை இருக்கா, அதே போல் ஹெட்டு டெய்லுங்கிற பாசிபிள் இருக்குது. இதுலேயும் குறைந்தது ஒரு தலை இருக்குது. இப்போ அடுத்தது கவனிங்க, 2 தலையில் 2மே ஹெட்டுன்னு இருக்கும்போது அவங்க கேட்டிருக்கிறது குறைஞ்சது ஒரு தலை இருக்குது, குறைஞ்சது ஒரு தலை இருக்குது, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுலேயே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். 3 தானே மொத்தம் அவங்க கேட்டிருக்க கேள்விக்கான 3 பாசிபிலிட்டி இருக்குது. இங்கே 2 நாணயம் இருந்துச்சு அப்படின்னா அதோட மொத்த பாசிபிலிட்டி என்ன, 4. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். எல்லாம் முடிஞ்சுங்களா? ஸோ இந்த வார்த்தை இது அதிகபட்சம் 2 தலை இருக்க நிகழ்தகவு என்ன? ஓகேவா? அதிகபட்சம் 2 தலை இருக்க நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா அதிகபட்சம் அப்படின்னு 2 தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா மேக்சிமம் 2 தான் இருக்கணும். அவங்க கேட்டிருக்க மேக்சிமம் 2 இருக்கணும்.
அல்லது 1 கூட இருக்கலாம், அல்லது 0 கூட இருக்கலாம். அதிகபட்சம் 2 தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் வந்து 3 நானே யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, அதிகபட்சம் இருத்தலை அப்படிங்கிற போது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஹெட்டு இந்த மாதிரி கான்செப்டில் ஒரு டெய்லு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம எடுப்போம். அதே இது ஒரே ஒரு ஹெட்டுன்னு இருந்தாலுமே கூட அதையும் நம்ம எடுப்போம். ஓகேவா, இது இந்த கண்டிஷன் இல்லை, இதிலே 3 கண்டிஷன் இருக்குல்ல, அதுலேயும் நான் சொல்கிறேன். அதே இது 3மே டெய்ல் இருக்கிறதையும் இந்த கண்டிஷன்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வார்த்தைலாம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட் எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீட்டுக்கட்டு கான்செப்ட்லேயே நிறையா கொஸ்டின் ட்ரிக்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். முழுசாக தெரியாதவங்க ப்ராபபிலிட்டி பிளேலிஸ்ட்டை பாருங்கள், நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே கவனிங்க, மொத்தம் 52 சீட்டுகள். ஓகே, அப்போது டிவைடில் 52ன்னு போட்டுடலாம். இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன, ஒரு சீட் எடுக்கப்படுகிறது, அது டைமண்ட் சீட்டாக. அப்போது டைமண்ட் சீட்டு மொத்தம் வந்து இப்போ 52 அப்படின்னா டைமண்டில் ஒரு 13 இருக்கும், ஹார்ட்டு இதில் ஒரு 13 இருக்கும். அடுத்து கிளாவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஓகே, அந்த கிளாவர் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள், இது ஒரு 13 இருக்கும். அடுத்து இந்த ஸ்பேட் அப்படின்ட்டு ஸ்பேட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். தப்பாக நான் நோட் பண்ணுறேன். அப்படியே இந்த ஹார்ட்டுங்கிறதே இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு 13 இருக்கும். ஓகேவா, இதில் இந்த டைமண்டும் ஹார்ட்டும் ரெட்டு. ஓகே, நல்லா இதுலேயே நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். அதே போல் இந்த 2 ஷேப்பும் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா, ரைட். இப்போ இன்கேஸ் வந்து சிவப்பு சீட்டு இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னா 52ல் இப்போ இந்த ரெட்டும் டைமண்டும் ஹார்ட்டு தானே வந்து ரெட்டு. அப்போ 13 + 13 என்ன, 26. இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/2ன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா, இந்த மாதிரி கேள்வி. அதே இது பிளாக்குன்னு கேட்பாங்க. இப்போ இந்த 4 ஷேப்லையுமே என்ன அப்படின்னு காமிச்சிங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு ராஜா சீட்டு இருக்கும், கிங்குன்னு இருக்கும். ஓகே, கிங்கு இருக்கும், ஒரு ஜாக் இருக்கும், எல்லா 4 ஷேப்லையுமே ஜாக் இருக்கும், ஒரு குயின் இருக்கும், ஒரு ஆஸ் இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, டைமண்ட் சீட் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம். 52ல் டைமண்ட் சீட் என்ன, 13. மொத்தம் டைமண்ட் வந்து 13 இருக்குது. அடுத்து அல்லது அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் பண்ண போகிறோம். அல்லது அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். ராஜா சீட்டாக இருக்குது அப்படின்னா எல்லா சீட்லையுமே ராஜா இருக்குன்னு சொன்னா, அப்போ எல்லா ஷேப்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ராஜா இருப்பாங்க, ஆனால் 4 இருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிங்க, அவசரப்பட்டு இங்கே 4ன்னே நோட் பண்ணிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம டைமண்ட் சீட்டில் இருக்கிற ராஜாவை ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம். இந்த 13க்குள்ளே ஒரு கிங்கு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம 4 தனியாக நோட் பண்ணதில் இந்த டைமண்டில் இருக்கக்கூடிய கிங்கையும் சேர்த்து மறுபடியும் நோட் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் அகைன் நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு பதிலாக இதிலே நீங்கள் ஒன்றை குறைச்சிடலாம். ஒன்றை குறைச்சினா என்ன வரும், 3 அப்படிங்கிற வருமா. ஓகேவா, ஸோ 3 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது 13 + 3 எத்தனை வரும், 16ன்னு கிடைக்குமா. அப்போ 16 தான். இதை நீங்கள் அடித்து கொடுங்க. இங்கே நீங்கள் 4ஆல் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா 4 16 டிவைடட் பை இங்கே ஒரு 4 பேலன்ஸ் 2 முன்னாங்க 12. அப்போது 4/13 தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே இந்த சீட்டுக்கட்டு கான்செப்டில் இந்த மாதிரி அதிகமாக கேட்பாங்க. ஸோ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இரு பாடிகள் உருட்டப்படும் போது கிடைக்கும் எண்களின் கூடுதல் 9ஐ விட சிறியதாக இருக்க நிகழ்தகவு என்ன? இதுக்கும் அதே ட்ரிக் தான் யூஸ் ஆகும். என்ன அப்படின்னா நம்ம அந்த கூடுதல் கான்செப்ட் பார்த்தோம்ல, 2 3 4 5 6 7 8 9 அதுக்கப்புறம் 10 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அவங்க கூடுதல் 9ஐ விட சிறியதாக அப்படின்னு சொன்னாங்கன்னா 9க்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, ஆல்ரெடி ட்ரிக் என்ன சொல்லியிருக்கேன், 1 2 3 4 5 6 7 6க்கு அப்புறம் அகைன் 5 அப்படிங்கிறதா வரும். 5 4 அப்படின்னு போகும். இப்போ நம்ம இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னாவே நம்மளுக்கு தேவையான பாசிபிலிட்டி வந்துடும். இது எல்லாத்தையும் கூட்டுங்க. ஆக்சுவலாக வந்து 2 பண்ணால் டோட்டல் பாசிபிலிட்டி 36. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இங்கே 5 + 5 10, இதையும் கூட்டினாலும் 10. அப்போ 20ன்னு கிடச்சிருச்சா. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 6, அப்போது 26, மொத்தத்துக்கு 26. இதை நீங்கள் என்ன பண்ணலாம், 2ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 13 டிவைடட் பை இங்கே 18ன்னு வரும். ஸோ 13 டிவைடட் பை 18 தான் அதற்கான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலையுமே நான் சொல்லி கொடுத்த அந்த ட்ரிக்குங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஸோ 15வது கொஸ்டின் பாருங்க. ஆப்டிடியூட்ல இது லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒரு தெருவில் வசிப்பவர்களில் 65% பேர் தமிழும், 52% பேர் இந்தியும், 40% பேர் மலையாளமும் பேசுகிறார்கள். 32% பேர் தமிழும் இந்தியும், 30% பேர் தமிழும் மலையாளமும், 25% பேர் இந்தியும் மலையாளமும், 10% பேர் இம்மூன்றும் மொழிகளையும் தவிர மற்ற மொழிகளையும் பேசுகிறார். இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். 10% பேர் வந்து இம்மூன்று மொழிகளை தவிர மற்ற மொழிகளை பேசுகிறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இம்மூன்று மொழிகளையும் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு கண்டிஷன். நீங்கள் நல்லா அதில் நான் சொல்லக்கூடிய ட்ரிக்லேயே அப்படியும் கேள்வி கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதனால் நல்லா முழுசாக கவனிங்க. எனில் 3 மொழிகளையும் பேச தெரிந்தவர்கள் எத்தனை சதவீதம் பேர், இதான் வந்து கேள்வியாக கேட்டிருக்காங்க. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டயக்ராம், வென் டயக்ராம் மாதிரி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போது 3 மொழிகள் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மொழி தமிழ் நம்ம எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஹிந்தி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து இன்னொரு ஒன்று, 3வது மொழி தானே, இன்னொன்று ஓகே மலையாளம் சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக வேல்யூலாம் கரெக்டாக நோட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கலாம். 65 பேர் தமிழா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இது தமிழ், இது ஹிந்தி, இதுக்கப்புறம் இது மலையாளம், இந்த மாதிரி நான் நோட் பண்ணிக்கிறேன். 65% பேர் தமிழ். அடுத்தது 52 பேர் இந்தி, 52% பேர். அதுக்கு அடுத்தது 40% பேர் மலையாளம். ஸோ 40 நான் நோட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 2 சொல்லியிருப்பாங்க. தமிழும் இந்தியும் பேச தெரிஞ்சவங்க 32 பேர், 32%. அப்போ தமிழும் இந்தியும் இங்கனக்குள்ள தான் ஜாயிண்ட் ஆகுது. இதுதான் 32. ஓகேவா? அதுக்கு அடுத்தது தமிழும் மலையாளமும் பேசுகிறவங்க 30 பேர். அப்போ தமிழும் மலையாளம் பேசுகிறாங்கன்னா இந்த இடத்துல இது 30. ஓகே, அடுத்தது என்ன? 25% பேர் இந்தியும் மலையாளமும். ஓகே, இந்தியும் மலையாளம் அப்படின்னா நம்ம இந்த சைடு நம்ம நோட் பண்ணணும். 10% பேர் இம்மூன்று மொழிகளை தவிர மற்றதை பேசுகிறாங்க. அப்போது நம்ம இந்த 3 மொழிகளோடு நம்ம லிங்க் பண்ண முடியாது. 10% பேர் தனி. ஓகேவா? ஸோ இதை நம்ம இதோட நோட் பண்ணிடக்கூடாது. ஒருவேளை இம்மூன்று பேர், அதாவது 10% பேர் இம்மூன்று மொழியிலையும் பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம நடுவில் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணணும். பட் இங்கே அவங்க இந்த 10% பேர் வந்து வேறு மொழியில் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேள்வி என்ன? இம்மூன்று மொழிகளையும் பேசுகிறவங்க தானே சொல்லியிருக்காங்க. இம்மூன்று மொழிகளையும் பேச தெரிந்தவர், இவங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 மொழிகளையும் பேச தெரிஞ்சவங்கள நம்ம எங்கே நோட் பண்ணுவோம்? கரெக்டாக இந்த சென்டரில் நோட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். இப்போ நல்லா கவனி, இது மேலே தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு பாயிண்ட், 3 மொழிகளையும் பேச வேறு மொழியில் பேசுகிறாங்க 10 பேர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, 10% பேர் சொல்லியிருந்தாங்கன்னா, இம்மூன்று மொழியிலையும் சேர்த்து பேசுகிறவங்க 90ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 100லேருந்து 10 படிச்சா பேலன்ஸ் 90 தான். நம்ம இந்த 90க்கு தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். 90க்கு தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரி நோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு வேல்யூவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இந்த எக்ஸுங்கிறத இங்கே 32ஓட மைனஸ் பண்ணுங்கள். 32 மைனஸ் எக்ஸு. அதே போல் இங்கேயும் 30 மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஓகே, 30 மைனஸ் எக்ஸ். இங்கே வந்து 25 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வரும். ஓகே, எக்ஸை வந்து மேலே நம்ம மைனஸ் பண்ணிடணும். இது வந்து இந்த 2 மொழிகளையும் பேச தெரிந்தவங்கள நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை 2ஐயும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ண 65ஓட மைனஸ் பண்ணணும். 30ஐயும் 32ஐயும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 62. ஓகே, 62 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் என்ன? 3 தானே. ஸோ 3 எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. 65 கூட, அதாவது 62 போன்ஸ்னா பேலன்ஸ் 3 தானே எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் அதை நீங்கள் ப்ளஸ் எக்ஸ்ன்னு நோட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸ் ப்ளஸ்ஸு 3 அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 எக்ஸ் நோட் பண்ணாலும் சரி, ஆர் எக்ஸ் ப்ளஸ் 3 நோட் பண்ணாலும் சரி. இப்போ அதே இது இங்கே நீங்கள் பாருங்கள், 52ஓட எதை மைனஸ் பண்ணணும்? 32ஐயும் 25ஐயும் மைனஸ் பண்ணணும். இதை 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் பண்ணணுமா? இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 55ன்னு வருமா? அப்போ ஏற்கனவே இருக்க 52 கூட இங்கே 55 பெருசு தானே. அப்போ கழிச்சா நம்மளுக்கு இதை கழிச்சோம் அப்படின்னா -3ன்னு கிடைக்கும். அப்போது இது எக்ஸ் -3.
சரி 55 57ன்னு இருக்கா, 57 அப்படின்னா இங்கே 5ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ 5 அப்படின்னு இருக்கும், எக்ஸ் மைனஸ் 5. அதே போல தான் இங்கே 40ன்னு இருக்குது. ஆனால் இங்கே 30 25 ஆட் பண்ணால் 55ன்னு இருக்கும். 55னா அப்போ 40 55னா பேலன்ஸ் மைனஸ் 15 தானே இருக்குது. அப்போ வரக்கூடிய வேல்யூ மைனஸில் இருக்குது, அதனால் எக்ஸு. ஓகே, எக்ஸ் மைனஸ் 15. புரிஞ்சுங்களா? ஸோ எங்கே ப்ளஸ் சேர்க்கணும், எங்கே மைனஸ் சேர்க்குறோம். இப்போ ஆல்ரெடி இருந்த அந்த வேல்யூவோட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம மைனஸ் பண்ணுற வேல்யூ போக மீதி ப்ளஸில் கிடச்சா எக்ஸ் ப்ளஸ்ஸு, மீதி மைனஸில் கிடச்சா எக்ஸ் மைனஸு. இவ்வளவுதான். ஓகேவா? இப்போது நான் ரவுண்ட் பண்ணுறதுலாம் நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். இந்த 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். இங்கே இருக்க 3 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு தானே வரும். இதையும் நம்ம ஆட் பண்ணணும், இதையும் ஆட் பண்ணணும், லாஸ்ட்டாக இருக்க எக்ஸையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னால் 90க்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போது 1 by 1 ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3, அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 5, அடுத்து ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 15. ஓகே, வெளியில் இருக்க அந்த 3ஐயும் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது உள்ள அந்த நடுவில் இருக்க 2 2 ஜாயிண்டாக இருந்ததை எக்ஸ் மைனஸ் 32 மைனஸ் எக்ஸா, 32 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 25 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 30 மைனஸ் எக்ஸு. ஓகே, அடுத்து நடுவில் இருக்க அந்த எக்ஸு, இதை நம்ம மைனஸ், இது எல்லாமே சேர்ந்தது எதுக்கு ஈக்குவல், 90க்கு ஈக்குவல். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே இந்த இதில் நீங்கள் கவனிங்க, அழகாக சிம்ப்ளை பண்ணிடலாம். எப்படின்னா இங்கே மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கா, ஸோ இந்த ஒரு ப்ளஸ் எக்ஸும் ஒரு மைனஸ் எக்ஸுமே கேன்சல் ஆயிரும். அதே போல் இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது, இந்த ஒரு மைனஸ் எக்ஸும் ஒரு ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணலாம். அடுத்து இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் இருக்குது, இதையும் கூட கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி இந்த ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ நம்பர்ஸில் ஆட் பண்ணுங்கள். நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுல இந்த மைனஸ் 5 இது மைனஸ் 15, அப்போ மொத்தத்துக்கு மைனஸ் 20ன்னு இருக்குமா? இந்த மைனஸ் 20 ஏதாவது ஒரு ப்ளஸ் வேல்யூவோட நீங்கள் கழிச்சிருங்க. இப்போ மைனஸ் 20, இந்த ப்ளஸ் 30 அப்படின்னா பேலன்ஸ் 10 தான் இருக்கும். மீதி எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. எதாவது ப்ளஸ் 3. ஓகேவா? ப்ளஸ் 3 இதை நான் கழிச்சிட்டேன். ஓகேவா? ப்ளஸ் 3, அதுக்கப்புறம் ப்ளஸ் 32 ப்ளஸ் 25 ப்ளஸ் 10, அப்புறம் இந்த லாஸ்ட்டில் இருக்க இந்த எக்ஸு. ஓகே, அதான் நான் இங்கேயே நோட் பண்ணிட்டேன்னா. ரைட். இப்போது நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 35, 25 ஆட் பண்ணால் 60. ஓகே, 60 ப்ளஸ் 10 70, 70 ப்ளஸ் எக்ஸ் தான் இந்த 90க்கு சமம். இதில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, 70 சைடு மைனஸில் போயிருமா? அப்போது எக்ஸ் வேல்யூ 90 மைனஸ் 70 20 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ இந்த டயக்ராம் கான்செப்ட், அதாவது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த டயக்ராம் மூலயமா நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா தான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நல்லா தெளிவாக அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் நீங்கள் இன்கேஸ் இந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாமா, ஒரு டைம் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அதுதான் நீங்கள் ரொம்ப முக்கியமான. ஒரு சில கொஸ்டின் உங்களை யோசிக்க வைக்கிது அப்படின்னா அந்த இடத்துல உடனே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே டாபிக் 12க்கான ரீசனிங் டாப்பிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.